ஹலோ. இன்னைக்கு ரீடிங்கில் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் நான் எடுக்கும்போதே கார்டு தானே வந்து வெளில விழுந்தது. ஸோ நான் இதுக்குள்ளே என்ன இருக்குது எனக்கு தெரியாது. அப்படியே எடுத்து இது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த 2 கலர்ஸ் பர்பிள் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. இந்த பர்பிள் அண்ட் க்ரீனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் உங்கள் மனசுக்கு படுதோ, அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு சொல்லணுன்னா, இந்த கார்டு பர்பிள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இல்லை கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 9 இருக்கலாம், செப்டம்பராக இருக்கலாம், 8th மந்த்தாக இருக்கலாம், 7th மந்த்தாக இருக்கலாம், 6th மந்த்தாக இருக்கலாம். இதுலேருந்து இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் பைல் 2 க்ரீன் செலக்ட் பண்ணுறவங்க, கலர் அட்ராக்ட் ஆகுறவங்க கலர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா நான் சில பேருக்கு நம்பர்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த நம்பர்ஸில் உங்களுக்கு எதுனா உங்களுக்கு இதாச்சுன்னா நீங்கள் அந்த நம்பர்ஸும் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் நம்பர்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் கலர் பார்த்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். கார்டு பைல் 1 பைல் 2 அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். உங்களுக்கு எது எடுக்கணும்னு தோணுதோ அந்த கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த கார்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்க வந்து பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, வாட்டர் சைன் அப்படியே இருக்குது. ஏரிஸ் இருக்கலாம், லீப்ரா இருக்கலாம், ஏர் சைன், ஜெமினி, அக்வாரியஸ், கேப்ரிகான், விர்கோ, ஓகே, டாரஸ். இந்த பைல் 2க்காக சொன்னது. சரியா? நீங்கள் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி ப்ளே பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, பைல் 1 போலாமா? பைல் 1 நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்ன நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு ஆக்ஷன் எடுத்தது கிடையாது. உங்களையும் மீறின ஒரு ஒர்க் இது வரைக்கும் நீங்கள் அந்த ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு குருட்டு தைரியம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தைரியத்தில் கடவுள் மேலே நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க. 11 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கலாம் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக. 11ன்றது ஹவுஸ் நம்பர், வெஹிக்கல் நம்பர், ஃபோன் நம்பர், லாஸ்ட் நம்பர், த்ரீ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், 2 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்திருக்கிறவங்க அத்யகாலி. Your life will be full of light and happiness. நீங்கள் எடுத்த அந்த ஸ்டெப் ரொம்பவே கரெக்டான ஒரு ஸ்டெப். ரொம்பவே ஒரு குருட்டு தைரியமாக எடுத்தாலும் அது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் அண்ட் ரொம்பவே ஒரு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. முன் அனுபவம் இல்லைனாலும் நம்ம பழைய ஒரு இதுலேயே நீங்கள் அடைஞ்சிருக்காம புது விஷயங்கள் கற்றுக்கணும், புதுசாக சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த இந்த முடிவு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கெரியர் வைஸாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீ பேர்டாக சில விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நீங்கள் லைஃப்பில் உங்களால் சாதிக்க முடியும் பல திங்ஸ் அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன சொல்கிறது தனியாக நீங்களே யோசிச்சு நீங்கள் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயந்தான். எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் எடுத்த முடிவில் ரொம்பவே நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் அதுலேயே ஒரு குறியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கீங்க. வேறு எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நீங்கள் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இப்போ இல்லையா? யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு 1-2 மெசேஜஸ் இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப எல்லா ரீடிங்கும் சொல்கிறது தான்.
Oh my gosh, oh my gosh, oh my gosh. No, no, no. No. Okay. Five of Wands. கண்டிப்பா நீங்க எடுத்த முடிவு ரொம்பவே ஒரு நல்ல சக்சஸ் நோக்கி தான் நீங்க போறீங்க. லியோ எனர்ஜியா இருக்கலாம். எடுத்த ஒரு முடிவில் ஜெயிச்சே காட்டணுன்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே. ஏதோ ஒரு மெசேஜ் வர வேண்டி இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த மெசேஜ் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொமான்டிக்கலாகவும் இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம், சோல்மேட், இல்லை ஏதோ ஒரு கெரியர் விஷயமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ பண விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஏதோ ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபோன் காலோ இப்போதைக்கு வராமல் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே வரப்போகுது. யாருக்காவது விர்கோ பிளேஸ்மெண்ட்ல சன் எனர்ஜி இருக்கலாம். சன் பார்க்குறவங்க யாராவது ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இது நிறைய ஊருக்கு போகிறவங்க வரவங்க அந்த மாதிரி பர்சனாக இருக்கலாம். இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம். ஆர்ட் சம்பந்தமாக ஏதாவது அந்த மாதிரியான பர்சனாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்த இந்த முடிவு ஒரு நல்ல முடிவு தான். நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த முடிவை நீங்கள் புதுசாக இருந்தாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதில் நம்ம தோல்வின்றது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தைரியமான முடிவை தான் நீங்கள் எடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல சக்ஸஸ் தான். ஓகே, இதில் ஒரு கார்டு எடுத்துட்டு நம்ம ஓகே ரிவர்ஸில் இருக்குது. அதுதான் சொன்னேன் இல்லையா, பென்டக்கிள்ஸ், மணி 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 விஷயத்துக்காக கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அந்த மணி உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். ஏதோ ஒரு கால் ஆர் மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது. அது வந்த உடனே உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு அந்த யோசிக்கிற அளவுக்கு இருக்காது. ஃபினான்ஸ் நமக்கு பத்தலையே, இல்லையே, நம்ம இந்த விஷயம் பண்ணுறதுக்கு நமக்காக அவ்வளோ கேஷ் நம்மக்கிட்ட இல்லையேன்ற மாதிரியான யோசனைலாம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருது, அது வந்த உடனே உங்களுக்கு மைண்ட் ரொம்பவே ஒரு ஹாப்பியில் இருக்க போறீங்க. நீங்கள் மைண்ட் கண்டிப்பாக ஹாப்பியில் இருக்க போறீங்க. வருது, ஏதோ ஒரு விஷயம் வருது. ஓகே, இதுதான் பாயில் 1 செலக்ட் பண்ணவங்க. மணி விஷயமா தான் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகும். சில பேர் மணி விஷயத்தில் ஏதோ சம் ஸ்பெல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டும் இருக்கிறீங்க. சில பேர்
மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறீங்க, ஸ்பெல் ஒர்க் பண்ணுறீங்க, பண்ணுறவங்க டாரஸ் லீப்ராவா இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கவங்கள. சரியா? இன்னைக்கிட்டே கொஞ்சம் ரொம்பவே நீங்கள் கொஞ்சம் 50% ஆக்டிவ், 50% கொஞ்சம் டல் அந்த மாதிரியான ஃபீலிங்கில் இருக்கீங்க. விட்டா படுத்து நல்லா தூங்குன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தீங்களோ அந்த ஸ்டெப் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பாயில் 1 செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பாயில் 2 பாயில் 2 செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கலர் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நான் சொன்ன ஜோடியாக் சைன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நார்மலி அந்த கார்டு பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னும் சில பேர் உங்களில் இன்னும் கன்ஃபியூஷனாகவே இருக்கிறீங்க. பிரம்மச்சாரி. Your determination and hard work will be fruitful. பாயில் 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணியோ இல்லை சில விஷயங்கள் வந்துட்டு சர்ச் ஏதோ ஒரு வேல நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை தேடிட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் தேடிட்டுருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் தேடுற விஷயம் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்குது. அதில் ஏதோ சம் செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமே இருக்குது. அடேங்கப்பா, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கார்ட்ஸ் கண்டிப்பாக சீக்கிரமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் தேடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தேடுதல் வேட்டையில் சீக்கிரமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப காலமாக இதை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. புதுசாக அந்த அறுவடை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, செஞ்சுட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்கான ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவ் மாதிரியான ஒரு சீசன் உங்களுக்கு சீக்கிரமே செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து நார்மலி கிளியர் மெசேஜஸ், ஏதோ ஒரு சம்திங், ஒரு பிக் 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 விஷஸ், பிளெஸ்ஸிங்ஸ், அபண்டன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம், ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப நாள் தேடுதல் வேட்டை முடிந்து ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்க போகுது, சீக்கிரமே கிடைக்க போகுது. கிளியர் மெசேஜ். கார்ட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதில், இருந்தாலும் ஒன்று எடுப்போம். ஆனால் சீக்கிரம் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. என்ன சொல்ல அது உங்ககிட்டேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றி வருவாங்க. இமோஷனலாக சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். சக்ஸஸ். ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுங்க. எந்த டிசிஷன் இனிமே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பார்ட்னர் மாதிரியான சில பேரை கூட வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அந்த ஏதோ ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், அது உங்களுக்காக ஒரு பண்டிகை மாதிரி நீங்கள் கொண்டாட போகிறீங்க. அந்த விஷயத்த 2-3 டேஸ்ன்னு வருது எனக்கு. 2-3 டேஸ் கொண்டாட போகிறீங்க அந்த விஷயத்த நீங்கள். ஆர் 2-3 டேஸில் வரலாம். செவன் முக்கியமாக இருக்கும். 9-7 அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பாயில் 1லேயும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பாயில் 2 செலக்ட் பண்ணவங்க யாருக்கும் இருக்குது. பாயில் 2ல ஒரு மெசேஜ் பாயில் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு.
செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் நீங்கள் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த பைல் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பைல் 1ல் இருக்குது, பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.